வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. ஸோ இது நம்ம ரீசனிங் கிளாஸோட கிளாஸ் 2. நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து நம்ம பேசிக் அனாலஜி பார்த்தோம். உங்களுக்கு தெரியும் இல்லையா? பேசிக் அனாலஜி மட்டும் பார்த்துருந்தோம், ரைட்? அந்த பேசிக் அனாலஜியில் கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நீங்கள் அதில் எனக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தெரியப்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தேன். டவுட் இருந்துச்சுன்னா இன்னும் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நான் அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். என்னோட ப்ராக்டிஸ் மெட்டீரியல்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா நான் டீச் பண்ணுறதே வேஸ்ட்டு. கண்டிப்பாக அதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நாள் முழுக்க நீங்கள் படிங்க. உங்களுக்கு வேறு என்ன வேலை இருக்கு போது படிங்க. வேலை இருந்தாலும் படிக்கிறது ஒரு வேலையை வச்சுக்கோங்க, ரைட்டாக? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் கண்டிப்பாக டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இது அனாலஜியோட அடுத்த கிளாஸ். இதில் நம்ம டைப் 3 and 4 பார்க்க போகிறோம். அதாவது பேசிக் ஆல்ஃபபெட்ஸை பேஸ் பண்ணதும் அதே மாதிரி நம்பர்ஸை பேஸ் பண்ணதும் பார்க்க போகிறோம், ரைட்டா? ஆல்ஃபபெட்ஸை பற்றி தான் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம், ரைட்டா? இப்போ ஆல்ஃபபெட்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது, ரைட்? இப்போ ஆல்ஃபபெட்ஸை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அதை பார்ப்போமா? இப்போ ஆல்ஃபபெட்ஸை பேஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு A is to B, then what comes Y is to X. நான் ஆல்ரெடி எப்படி யோசிக்கணும்னு சொல்லி விட்டுருக்கேன், ரைட்டா? இப்போ இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத யோசிக்கணும். அப்போ இது ரெண்டுக்கும் ரிலேஷனை யோசிக்கணும்னா எனக்கு ABCD தெரியும். இப்போ உங்க எல்லாருக்கும் ABCD தெரியும்ல? எப்படி இப்போ நம்ம படிச்சிருக்கோமா ஸ்கூல்ல? எப்படி எழுதணும்ன்றதை நான் சொல்லித்தரேன், ரைட்டா? ABCD இப்படி வரிசையா எழுதுங்க. LM வரைக்கும் எழுதியாச்சு, ஓகேவா? என்ன எம்முக்கு நேராக கீழே ஸ்டார்ட் பண்ணணும். NO P Q R S T U V W X Y Z இந்த ஆர்டர்ல எழுதணும். இப்படி எழுதுனீங்கன்னா மேல 13 லெட்டர் இருக்கும், கீழே 13 லெட்டர் இருக்கும். இப்படி எழுதுறது எதுக்காகனா ஆப்போசிட் லெட்டர்ஸை யோசிக்கிறதுக்காக. அதே மாதிரி இங்க நீங்க நம்பர் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 1 2 up to 13 வரைக்கும் இருக்கும், 14 15 up to 26 வரைக்கும் இங்க இருக்கும், ரைட்டா? இப்போ இங்க கவனிங்களா, இந்த ரிலேஷன்ஷிப் கவனிங்களேன். A B இது ரெண்டும் என்ன கொடுத்துருக்காங்க? ஏக்கு அடுத்த லெட்டர் B, அப்போ ஒய்க்கு அடுத்த லெட்டர் என்ன? Z. அவ்வளவுதான். இப்படிதான் நீங்க யோசிக்க போறீங்க. இது ஒன் டைப் ஆஃப் கான்செப்ட். அடுத்து என்ன பண்ணலாம்னா ABC DEF, அப்ப XYZக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்கலாம். அப்ப ABCD EF அப்படி வரிசையா கொடுத்தாங்களா, அப்ப XYZ மறுபடியும் ABCன்னு வரும். இப்படிதான் நீங்க யோசிக்க போறீங்க, ஓகேவா? இங்க நீங்க யோசிக்கும் போது இப்ப இந்த மாதிரி மூணு லெட்டர்ஸ் இருக்குன்னா AD இதுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு யோசிக்கணும், புரியுதா? அப்ப X அதுல இருந்து நீங்க இப்படி யோசிக்கணும். இப்ப ஏக்கும் டிக்கும் நீங்க ரிலேஷன் எடுப்பீங்க இல்லையா? இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்கோ அதே ரிலேஷன் இங்க இருந்து எக்ஸுக்கும் அடுத்து இங்க வரக்கூடிய லெட்டருக்கும் இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நம்புறேன், ரைட்டா? நீங்க சம்ஸை சால்வ் பண்ண புரியும், ரைட்டா? அடுத்து என்ன பண்ணலாம்னா அடுத்த இது வந்து பேசிக் டைப், இது டைப் 1 வச்சுக்கோங்க. இப்போ டைப் 2ல அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரைட்? இப்போ டைப் 2ல என்ன பண்ணுவாங்கன்னா லெட்டர்ஸோட பொசிஷன்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ABCD அப்படிங்கிறத DCBA நான் எழுதுறேன் அப்படின்னா WXYZ எப்படி எழுதுவேன்? அப்ப இங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, ABCD அப்படிங்கறத அப்படியே ரிவர்ஸ் எழுதிருக்காங்க, ஓகேவா? அப்ப WXYZ நீங்க என்ன பண்ணணும்? ZYXW அப்படின்னு எழுதணும், புரியுதா? அப்ப இங்க A எங்க போயிருக்கோ அதே பிளேஸுக்கு இங்க W போகணும். அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன ஆயிருக்கோ அதே சேஞ்ச் இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் நடந்துக்கணும், அவ்வளவுதான். நீங்க இந்த ABCD இந்த ஆல்பபெட் ஆர்டர் வச்சு தான் யோசிக்க போறீங்க. அப்புறம் இந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்துருந்துச்சுன்னா அந்த சேஞ்சஸ் வச்சு யோசிக்க போறீங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரைட்? இதுதான் ஆல்பபெட்ஸை வச்சு நமக்கு கேட்கப்படுற கேள்விகளா இருக்கும், ரைட்? இப்போ ஃபர்ஸ்ட் சம் போலாமா? ஃபர்ஸ்ட் சம் போறதுக்கு முன்னாடி நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ABCD எழுதிக்கங்க. ABCD எழுதியே சால்வ் பண்ணுவோம், ரைட்டா? ABCD ஒவ்வொரு சம்முக்கும் நான் எழுத தான் போறேன். IJKLM NOP QRSTU WXYZ. இப்ப கவனிங்க, BHJP, ஓகேவா? இப்ப நான் முன்னாடியே சொன்னா இப்படி வந்துச்சுன்னா Bக்கும் Jக்கும் யோசிக்கணும். அப்ப B ல இருந்து J இங்க இருக்கு, B ல இருந்து J என்ன இம்பாக்ட் ஆகுதுன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7, அப்ப 7 லெட்டர் தாண்டி போயிருக்கு.
அப்ப ஹச்சையும் பியையும் யோசிக்கணும். ஹச் பிக்கு வாங்க, ஹச்ல இருந்து பிக்கு வரணும். இங்க வர்றோம் 1 2 3 4 5 6 7 பிளஸ் 7. அப்ப 7 லெட்டர் தாண்டி போயிருக்கு. ரைட்டா? அப்ப பில இருந்து ஜே 7 லெட்டர், ஹச்ல இருந்து பி 7 லெட்டர். அப்ப எஃப்க்கும் கேக்கும் எப்படி யோசிப்பீங்க? எஃப்ல இருந்து 7 லெட்டர் 1 2 3 4 5 6 7 விட்டுட்டு என்ன 7 லெட்டர் விட்டு 7 லெட்டர் தாண்டி போகணும். புரியுதா நான் சொல்றது? 7 லெட்டர் தாண்டி போகணும். அப்ப எஃப்ல இருந்து 7 லெட்டர் தாண்டி போனீங்கன்னா என்ன. அதே மாதிரி கேக்கு யோசிங்க. கேக்கு எப்படி யோசிப்பீங்க? கேல இருந்து யோசிக்கணும். இப்ப கே இங்க இருக்கா? 1 2 3 4 5 6 7. ஓகேவா? அப்ப 7 லெட்டர் தாண்டி போனா என்ன இருக்கு? எஸ். அப்ப என் எஸ் இதுல இருந்து +7 போனா எஸ். அப்ப ஆன்சர் என்ன? என்எஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்ப எப்படி நான் சொல்லி தரேன் புரியுதா? நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணா கூட மொத்த ஆன்சர் மாறிடும். கவனமா பண்ணணும். அப்ப எஃப்கேனா என்எஸ். அவ்வளவுதான். புரிஞ்சா? ஏபிசிடி கரெக்டா எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின் இங்க வாங்க. மறுபடியும் நம்ம ஏபிசிடி எழுதிக்கிறோம். எழுதிக்கிறதா நல்லது. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு நீங்க எழுதணும். பரீட்சையில வந்து இப்படி ஒவ்வொரு கொஸ்டின் எழுதிக்க கூடாது. ஓகேவா? அங்க ஒரு தடவை எழுதி அப்படியே வச்சிடணும். நான் இங்க உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தனித்தனியா எழுதுறேன். நீங்க ஒரே தடவை எழுதிட்டு அதை வச்சு எல்லா கொஸ்டினையும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். பரீட்சையில இப்படி தனித்தனியா எழுதக்கூடாது. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் தனித்தனியா எழுதிட்டு இருக்கேன். இப்ப இங்க வாங்க. இது இப்ப 2 கொடுத்துட்டாங்களா? 2ஐயும் மேல பார்க்க தேவையில்லை. ஒண்ணு பாருங்க போதும். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் மட்டும் பாருங்க. இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இதுல நாட்டுங்கிற வார்த்தை இருக்காங்கிறத முதல்ல பாத்துக்கிறணும். நான் திரும்பவும் சொல்றேன், எது வராதுன்றத பாத்துக்கிறணும். அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்ப ஏபிசி இஎஃப் ஜி ரைட். அகைன் அதே மாதிரிதான். இப்ப ஏக்கும் இக்கும் என்ன ரிலேஷன்? ஏல இருந்து இ போனோம். 1 2 3 லெட்டர் ஸ்கிப் பண்ணிருக்காங்க. ரைட். பில இருந்து எஃப் வரணும். பில இருந்து எஃப் வரணும். மறுபடியும் 3 லெட்டர் ஸ்கிப் பண்ணிருக்காங்க. சில இருந்து ஜி வரணும். சில இருந்து ஜி வரணும். அப்படின்னா மறுபடியும் 3 லெட்டர் ஸ்கிப் பண்ணிருக்காங்க. இப்ப இதே பேட்டர்ன்ல எல்லாமே 3 3 ஸ்கிப் ஆயிருக்கா? இப்ப எது இதெல்லாம் வரும்னு யோசி. இப்ப இந்த ஆப்ஷன் எது வேணா நீங்க எடுத்துக்கங்க. ரைட்டா? இப்ப இந்த ஆப்ஷன் நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பி ஆப்ஷன் பாக்குறேன். இப்ப பில இருந்து 6 3 லெட்டர் ஸ்கிப் ஆயிருக்கான்னு நான் பார்க்கணும். பில இருந்து 6 3 லெட்டர் ஸ்கிப் ஆயிருக்கா? ஆகல. உடனே எலிமினேட். அவ்வளவுதான். அங்கிட்டு வேற எதையும் பார்க்க கூடாது. இப்ப ஜில இருந்து டி வருமா? நான் ஃபார்வர்ட்ல போய்கிட்டு இருக்கேன். இப்ப இங்க பேக்வர்ட்ல கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் எலிமினேட். எம்ல இருந்து பி. இப்ப இங்க பாருங்க. எம்ல இருந்து பி எத்தனை லெட்டர் ஸ்கிப் ஆயிருக்கு? 2 தான் ஸ்கிப் ஆயிருக்கு. எலிமினேட். அவ்வளவுதான். இதுதான் ஆன்சர். புரியுதா? இப்ப நான் எல்லா லெட்டரையும் பார்க்கல. ஒரே ஒரு ஆல்பபெட் வச்சு என்னால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுது. இப்ப எம்பி இதை மட்டும் தான் நான் பார்த்தேன். NOQR நான் பார்க்கவே இல்லை. எலிமினேட். அவ்வளவுதான். இப்ப GD ரிவர்ஸ்ல வரவே வராது. எலிமினேட். அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணிடுது. ஆப்ஷனாவே வரக்கூடாது அப்படின்னு எலிமினேட் பண்ணிடும். இப்ப புரிஞ்சா இது? இப்ப இந்த லெட்டர் கிளஸ்டர்ஸ் எப்படி யோசிக்கணும் புரியுதா? அடுத்த கொஸ்டின் வாங்க. அகைன் ஏபிசிடி எழுதிக்கிறோமா? நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒவ்வொரு தடவையும் எழுதுறேன். இப்ப இந்த கொஸ்டின் கவனிங்க. இப்ப இதெல்லாம் நீங்க நேரம் போட்டிருக்கணும். நான் எழுதிக்கிட்டு இருந்த நேரத்துல நீங்க ஆன்சர் போட்டிருக்கணும். சிகப்பை வச்சுக்கிறோம். இப்போ ஒய் டி பி கியூ கியூ எல் எல்லாமே ரிவர்ஸ்ல போகுது. உங்களுக்கு புரியுதா? எல்லாமே ரிவர்ஸ்ல போய்கிட்டு இருக்கு. அப்ப எல்லாமே ரிவர்ஸ்ல இருக்கிறத நீங்க கவனமா பார்த்துக்கிட்டே வரணும். ரைட். இப்போ ஒய்க்கும் டிக்கும் என்ன ரிலேஷன்? ஒய்ல இருந்து எங்க போனோம்? டி. எத்தனை லெட்டரு? 4 லெட்டரு. எல்லாமே அப்படிதான் இருக்கும். பில இருந்து கியூ. பில இருந்து கியூ எத்தனை லெட்டரு? மைனஸ். மைனஸ். இங்க வந்து மைனஸ். மைனஸ். ஏன் மைனஸ்? ரிவர்ஸ்ல போகுது. முன்னாடி கொஸ்டின்லாம் பாசிட்டிவ்ல போச்சு. மைனஸ். கியூல இருந்து எல் அகைன் -4. எல்லாமே -4. எந்தெந்த கொஸ்டின் -4ல இருக்குன்னு பாருங்க. இப்போ எஸ்ல இருந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. எஸ்ல இருந்து என்ன? எஸ்ல இருந்து என்ன? -4 இருக்கு. ஐல இருந்து டி. ஐல இருந்து டி -4 இருக்கு. அடுத்து ஒய்ல இருந்து டி. ஒய்ல இருந்து டி -4 இருக்கு. அவ்வளவுதான். முடிஞ்சா? இங்கேயும் நாட்டு இல்ல. நாட்டு இருக்கான்னு பாருங்க. இல்ல. புரியுதா? ரைட். ஓகே தானே? ரைட். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. இப்போ இந்த ஆப்ஷன் வருமா? டில இருந்து ஏ.
வருமானம் இதுதான் குழப்பிக்கிட்டேன், இந்த டக்குன்னு குழம்பிடுச்சு எனக்கு, ரைட்? இது வராது. அதே மாதிரி எஃப்ல இருந்து சி வருமானு பாருங்க, எஃப்ல இருந்து சி வராது, கியூல இருந்து ஜே, கியூல இருந்து ஜே வராது, அவ்வளவுதான் எலிமினேட். புரியுதுல? நான் கொஞ்சம் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுறதுனால யோசிச்சுட்டு இருந்தேன், பட் அவ்வளவுதான் ஆன்சர். புரிஞ்சுல? ரைட்? அவ்வளவுதான். இப்ப இந்த கொஸ்டினை பாருங்க, ஏபிசிடி எழுதிக்கிடுவோம், கடகடன்னு எழுதிடுவோம். எனக்கு எழுதுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு புரிஞ்சா போதும். ஜிஹெச்ஐ ஜேகேஎல்எம் என்ஓபி கியூஆர்எஸ்டி யூபி டபிள்யூஎக்ஸ்ஒய் ஜெட் ஹச் கே யூ டபிள்யூ டி ஜி கே எம். என்ன பேட்டர்ன் யோசிங்க. அடுத்ததை பார்க்க இது வேணாம் எனக்கு, இந்த பேட்டர்ன் தெரிஞ்சுட்டா போதும். ஹச்ல இருந்து கே, ஹச்ல இருந்து கே என்ன ஆயிருக்கு? +2 ஃபார்வர்ட்ல போயிருக்கு. யூல இருந்து டபிள்யூ, யூல இருந்து டபிள்யூ +1 தான். அடுத்து டில இருந்து ஜி, டில இருந்து ஜி மறுபடியும் என்ன ஆயிருக்கு? +2. அடுத்து கேல இருந்து எம், கேல இருந்து எம் +1. அப்ப +2 +1 +2 +1 இதான் பேட்டர்ன். புரிஞ்சா? +2 +1 +2 +1 பிளஸ் ஏன் போட்டேன்? ஃபார்வர்டு, அவ்வளவுதான். இப்ப எல்லுல இருந்து எங்க போனோம்? +2. கலர் மாத்திக்கிறோம் அப்பதான் புரியும். எங்க இருந்து? எல், எல்லுல இருந்து +2 2 லெட்டர் ஸ்கிப் பண்ணிக்க. அப்ப என்ன வருது? ஓ. அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எலிமினேட்டா? 2 ஓ தானே இருக்கு, அவ்வளவுதான். அடுத்து பி ல இருந்து என்ன பண்ண? 2 முடிச்சிட்டேன், அடுத்து 1 வரணும். பி ல இருந்து +1 6. இப்ப ஆப்ஷனை கவனிங்க, OS OR, எனக்கு ORன்னு வரணும், அவ்வளவுதான் ஆன்சரு. நீ இந்த செக், அடுத்த ரெண்டை செக்கே பண்ணாத, முடிஞ்சு. அடுத்த ரெண்டை செக்கே பண்ணாத, அவ்வளவுதான். அப்ப இந்த OSக்கு போவே கூடாது நீ, அவ்வளவுதான். இப்ப உட்காந்து இதெல்லாம் எழுதி போட்டுக்கிட்டு கியூவி போட்டு அப்படிலாம் வராத. நீ இப்படியே ஒவ்வொன்னா என்ன, இப்ப 4 லிட்டர் இருந்தா பரவாயில்ல, 5 லிட்டர் 10 லிட்டர் கொடுப்பாங்க, அப்பெல்லாம் ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்க முடியாது, டக்குன்னு டேரக்டா தூக்கிட்டு போயிடணும். புரியுதா? அப்போ ORTX எனக்கு ஆன்சர். நான் TX செக்கே பண்ணல, அவ்வளவுதான் ஆன்சர், அவ்வளவுதான். ஏன்னா ORன்னு ஒண்ணு தானே இருக்கு. இப்ப 4மே OR இருந்தா நான் அடுத்து செக் பண்ணலாம், ஒரு OR தான் இருக்கு, அவ்வளவுதான் ஆன்சர். புரியுதா? இப்படிதான் டைமை சேவ் பண்ண முடியும், இப்படிதான் டைமை சேவ் பண்ணணும், ரைட்? அடுத்த கொஸ்டின் இதை நீங்க போடுங்க, சால்வ் பண்ணுங்க. இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க, நீங்க சால்வ் பண்ணுங்க, கடகடன்னு நீங்க சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கணும், என்கிட்ட சொல்ல முடியாது, உங்க நோட்ல ஆன்சர் வந்திருக்கணும். ரைட்? போமா? வாங்க அகைன், ஏதாவது ஒன்றை மட்டும் யோசிச்சுக்கோங்க போதும். இப்போ இந்த ரெண்டுக்கு ரிலேஷனை யோசிச்சா போதும். ஓல இருந்து எல்லு, ஓகேவா? ஓல இருந்து எல்லு -2. அடுத்து எஸ்ல இருந்து கியூ, எஸ்ல இருந்து கியூ -1. யூல இருந்து டி, அப்படி ப்ரீவியஸ் லெட்டர். -2 -1 ப்ரீவியஸ் லெட்டர், ஓகேவா? இப்ப நான் கவனமா கவனிக்கணும். இப்ப இந்த கொஸ்டின் ரொம்ப வித்தியாசமான கொஸ்டின். இப்ப நான் இங்க இருந்து இங்க யோசிச்சிருக்கேன், ஆனா அவன் கேள்வியை பாருங்களேன், அவன் இங்க இருந்து இங்க எழுதுங்கிறான். அப்ப நீ யோசிச்சதோட ரிவர்ஸ் யோசிக்கணும். அப்ப இந்த இடத்துல நீ யோசிச்சது தப்பு, கொஸ்டினை கரெக்டா பார்க்கல. அப்ப நீ இப்படி யோசிக்க கூடாது, நீ ரிவர்ஸ்ல யோசிக்கணும். எப்படி ரிவர்ஸ்ல யோசிக்கணும்? எல்லுல இருந்து ஓவ பாரு, புரியுதா? எல்லுல இருந்து ஓவ பாரு, எல்லுல இருந்து ஓ +2. அடுத்து கியூல இருந்து எஸ் பாரு, கியூல இருந்து எஸ் +1. டீல இருந்து யூ பாரு, அதாவது டீல இருந்து யூ பாரு, டீக்கு அடுத்த லெட்டர். ஏன்னா நான் இங்க இருந்து தான் இங்க யோசிக்கணும், அப்ப ரிவர்ஸ்ல நான் யோசிக்கணும். அப்ப ஜேல இருந்து எப்படி போனோம்? நான் +2 போகணுமா? ஏன்னா இங்க இருந்து முன்னாடி போனோம். ஜேல இருந்து +2 என்ன? எம். எத்தனை எம் இருக்கு இங்க? 2 எம் தான் இருக்கு, 2 ஆப்ஷன் எலிமினேட். அடுத்து டீல இருந்து +1 போகணுமா? டீல இருந்து +1 போனோம், அப்ப வி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, முடிஞ்ச ஆன்சர் போய்கிட்டே இருக்கு, எம்பிசி ஆன்சர். புரியுதா? இப்ப நான் இங்க எப்படி யோசிக்கிறேன்னு புரியுதா? இப்ப ஓ எஸ் யூ எல் கியூ டி புரியணுன்றதுக்காக சொல்றேன். இவன் இதுல என்ன வரும்னு கேட்டுட்டு ஜேடிபின்னு கொடுத்துருக்கேன். இப்ப கேள்வி எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. நான் அப்ப இது எனக்கு தெரியும், இது ரெண்டு தான் நோனு, இதுதான் அன்னோன், இது தெரிஞ்சு இதை கண்டுபிடிக்கணும். அப்ப நான் இங்க இருந்து இப்படி யோசிக்கணும். ஏன் இப்படி யோசிக்கணும் சார்? அப்ப நான் இப்ப கவனிங்க, இப்ப நான் ஓல இருந்து எல் யோசிச்சேன்னா -2 வந்துச்சு. நீங்க என்ன தெரியுமா செய்வீங்க? ஜேல இருந்து -2 பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நம்ம மூளை அப்படித்தான் வேலை செய்யும், நம்ம மூளை ஒரு மோசமானது, இப்படித்தான் வேலை செய்யும். அப்ப நீங்க உங்களுக்கு எது நோனோ எது தெரியுதோ அதுல இருந்து யோசிங்க. இப்ப போன கணக்குல நான் வேற மாதிரி யோசிச்சேன். இப்ப கவனி, இங்க கேள்வி எப்படி இருக்கு? இதுல இருந்து இதுக்கு போனோம், அப்ப நான் இப்படி யோசிச்சேன், ஹச்ல இருந்து கேக்கு போனேன். ஆனா இங்க ஜேல இருந்து முன்னாடி போனேன்,
எப்படி யோசிக்கணும் புரியுதா? ரைட், முடிஞ்சு. அடுத்த கேள்வி போங்க. இது அதே மாதிரியா கேள்வி? ஓடி அதுக்கு ஆன்சர் சொல்லு எனக்கு. போடுங்க, நீங்க போட்டு ஆன்சர் போடுங்க. ஏபிசிடி எழுதிக்கிருவோம். ஆன்சர் போடுங்க. ஆன்சர் போட்டீங்களா? யோசிச்சீங்களா? எப்படி யோசிக்கணும்? இப்ப இந்த கணக்கு போன கணக்கு மாதிரி யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்? எல்லுல இருந்து ஜிக்கு யோசிக்கணும். ஏன்னா எனக்கு இதுதான் தெரியும். நான் கேல இருந்து யோசிக்க போறேன். அப்ப எல்லுல இருந்து ஜிக்கு யோசி. எல்லுல இருந்து ஜி, எல்லுல இருந்து ஜிங்கிறது பிளஸ் சாரி -4. ஹச்ல இருந்து சி, ஹச்ல இருந்து சி அகைன் -4. எஸ்ல இருந்து என்ன, எஸ்ல இருந்து என்ன -4. அப்ப எல்லாம் -4. கேல இருந்து 1 2 3 4 4 போ எஃப். இது எதுல எஃப் ஆரம்பிக்குது? ஒரே ஒரு எஃப் தான் இருக்கு, அவ்வளவுதான் ஆன்சர். மீதி 3 செக்கே பண்ணாதயா, ஒரு எஃப் தான் இருக்கு. முடிஞ்சியா? புரியுதா? அவ்வளவுதான். இப்படிதான் நீங்க சால்வ் பண்ண போறீங்க. அனாலஜியோட டைப் 2 க்ளோஸ், எல்லாம் முடிஞ்சாச்சு. போடுங்க, இதுக்கு ஆன்சர் போடுங்க. இதுக்கு ஆன்சர் போடுங்க கடகடனே. நான் சொல்ல சொல்ல ஆன்சர் போட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். வித்தியாசமான மாடல் வச்சு சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரைட்டா? சிம்பிளா முடிச்சிடலாம். இந்நேரம் உங்க நோட்ல ஆன்சர் வந்திருக்கணும். இப்ப இங்க எப்படி யோசிப்பீங்க? ஈல இருந்து ஹச்சுக்கு யோசிக்கணும். ஏன்? நான் வீனஸ்ல இருந்து யோசிக்க போறேன். அப்ப ஈல இருந்து ஹச்சுக்கு யோசி. ஈல இருந்து ஹச் +2, ஏல இருந்து டி மறுபடியும் +2. ஆனா நீங்க இங்க நல்லா கவனிக்கணும். எல்லா 5 லெட்டர் இருக்கா, 5க்குமே யோசிக்கணும். நம்மளால என்ன தெரியுமா பண்ணுவா, ஃபர்ஸ்ட் +2, அடுத்து +3, +4, மைனஸ் அப்படி மாறி கொடுத்துருவேன். அப்ப கவனமா யோசிக்கணும். எல்லாத்தையும் பார்த்துறது தான் நல்லது. எல்லாம் +2 இருக்கும் நம்ப கூடாது. ஆர்ல இருந்து யூ +2 தான் ரைட்டு. டீல இருந்து டபிள்யூ +2 தான் ரைட்டு. ஹச்ல இருந்து கே +2 எல்லாத்தையும் உறுதிப்படுத்திட்டேன். அப்ப பில இருந்து +2, பில இருந்து +2 ஒய். ஐயே எல்லாமே ஒய்யா போச்சு. ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியாது. ஆனா அடுத்ததுல எலிமினேட் பண்ணிடலாம். ஈல இருந்து +2, ஈல இருந்து +2 என்னது? ஹச். ஹச் வந்துட்டா இங்க எத்தனை ஹச்சியா இருக்கு? அவ்வளவுதான். புரிஞ்சியா? ஒரு ஹச் தான் இருக்கு. அதான் ஆன்சர். அவ்வளவுதான். புரிஞ்சா? அப்ப சிம்பிளா கொடுத்தாங்க. ஆப்ஷன் நீங்க ஒரே இதுக்குள்ள மாத்தி மாத்தி கொடுக்குறேன்னு கேவலமா ஆப்ஷன் செட் பண்ணிருக்காங்க. ஒய்ஹெச் QXV, அவ்வளவுதான் ஆன்சர். போட்டுக்குங்க. இத போடுங்க. சிம்பிளான கொஸ்டின் போடுங்க. ஏபிசிடி எழுதிக்கிருவோம். புரியும் நம்புறேன். ஏன்னா நான் ஒரு பக்கம் இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க வேற பக்கம் இருக்கீங்க. அதனால இதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வைக்கணும்னு தான் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி பேசிக்கிட்டே நடத்திக்கிட்டு இருக்கேன். புரியணும், கண்டிப்பா புரியும் நான் நம்புறேன். என் டீச்சிங் புரியும் நான் நம்புறேன். ரைட்? இப்ப ஏல இருந்து கே, சில இருந்து எம், இல இருந்து ஓ, ஜில இருந்து கியூ. யோசிச்சு ஆன்சர் போடுங்க. யோசிச்சு ஆன்சர் போடுங்க. ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. போட்டீங்களா? ட்ரை பண்ணீங்களா? இப்ப ஏல இருந்து கே பாசிட்டிவ் தான் போகுது. இப்ப ஏல இருந்து டைரக்டா நான் கேக்கு ஜம்ப் ஆகணும். எவ்வளவு பெரிய ஜம்ப்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. கே வரதுனால 9. அப்ப +9. அடுத்து சில இருந்து எம், சில இருந்து எம் எத்தனை லெட்டர் இருக்கு? 3 6 9. அப்ப எல்லாம் +9. ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணீங்க. ஈல இருந்து ஓ, ஈல இருந்து ஓ கன்ஃபார்ம் பண்ணுங்க. 3 6 9 எல்லாம் +9. அப்ப ஐல இருந்து +9 போங்க. ஐல இருந்து +9 போனீங்கன்னா எஸ். ஐயே எல்லா ஆப்ஷன் எஸ். கேல இருந்து +9 போங்க. கேல இருந்து 3 6 9 யூ. எத்தனை எஸ்யூ இருக்கு? ஐயோ 2 எஸ்யூ இருக்கு. அப்ப இது 2 இல்ல. அப்ப அடுத்ததுக்கு போய் தான் ஆகணும். எம்ல இருந்து +9 போங்க. 3 6 9 டபிள்யூ. மறுபடியும் பாத்தீங்களா எப்படி டஃப் ஆகிட்டேன் பாருங்க. இதுதான் டஃப். இப்ப நாளையுமே செக் பண்ண போய் ஆயிப்போச்சா? இது டஃப்பான கொஸ்டின். நாளையுமே செக் பண்ண விட்டாங்களா? கடைசிக்கு போங்க. ஓல இருந்து 3 6 9 ஒய். அப்ப இதுதான் ஆன்சர். இப்படி எப்படி ஆப்ஷன் செட்? இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்களா முதல் லெட்டர் வச்சே கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. ஒரு சில சம்ல 2வது லெட்டர் வச்சு கண்டுபிடிக்க முடிஞ்சு. இப்ப பாருங்க இந்த கணக்குல மூளையுமே கண்டுபிடிக்க விட்டாங்களா? இவன் தான் கொஸ்டின் செட்டர். எப்படி செட் பண்ணிருக்கான் பாருங்க. இதுதான் டைம் இருக்கும். இதை ஃபாஸ்டா பண்ணணும். அவ்வளவுதான் கொஸ்டின். போட்டு போயிட்டே இருக்கலாம். இது நீங்க போட்டுருவீங்க நம்புறேன். இதை ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. இது உங்களோட ஹோம்ஒர்க். போட்டு ஆன்சர் எடுத்துடணும். புரியுதா? விட்டுட்டு போறேன் நீங்க போடாம இருக்க கூடாது. போட்டுறணும்.
இது அடுத்த மாடல், அதுக்கு தான் அதை ஸ்கிப் பண்ண நான். இப்ப அடுத்த மாடல் வாங்க. இப்போ ராமான் கொஸ்டின் இருக்கு, அதை MARAன்னு எழுதியிருக்காங்க. அப்ப சீதாவை நீ எப்படி எழுதுன்னு கேக்குறாங்க. ராமர் சீதா வந்து எங்க விட்டாலும் போகாத போல பஞ்சாயத்தை கிளப்பிக்கிட்டே இருக்காங்க. ரைட்டு. இப்ப இங்க வாங்க, ராமா மாறா. இப்ப RAMA அப்படிங்கிறத MARAன்னு எழுதியிருக்காங்க. இப்ப இங்க என்ன ஆயிருக்குன்னு கவனிக்கணும். ரைட்டா? இந்த ஆட் லெட்டர்ஸ் இருக்குல்ல, 1 2 3 4 வச்சுப்போம். இப்ப 1ம் 3ம் இன்டர்சேஞ்ச் ஆகிருச்சு. 1ம் 3ம் இன்டர்சேஞ்ச் ஆயிருச்சு. 3 இங்க வந்துருச்சு, 1 இங்க போயிருச்சு. அதே மாதிரி 2ம் 4ம் இன்டர்சேஞ்ச் ஆகிருச்சு. இங்க 2ம் 4ம் ஒரே லெட்டருங்கிறதுனால இங்க வந்து 4, இங்க வந்து 2. இந்த பேட்டர்னுக்கு மாறிடுச்சு. அப்ப நீங்க இங்க யோசிக்கும் போதும் இதை 1 2 3 4 வச்சுக்கணும். இதை எப்படி மாத்தணும்? 3 4 1 2ன்னு மாத்தணும். ஏன்னா அவன் அதான் பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். அப்ப 3 4 1 2 3ல என்ன இருக்கு? T. 4ல என்ன இருக்கு? A. 1ல என்ன இருக்கு? S. 2ல என்ன இருக்கு? I. TASI. ரைட். இங்க கவனிங்க. இப்போ கரெக்டா போட்டுருக்கோமா? ரைட். இங்க இப்போ ஒரு ட்விஸ்ட் அடிச்சாங்களா? இப்ப இந்த ஆப்ஷன் இங்க இல்ல. இங்க இருக்கா? இல்ல. நம்ம என்ன நினைச்சோம்? இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சோம். அப்படி ஒரு ஆப்ஷனே இல்ல. அப்ப இங்க நம்ம வேற மாதிரி யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்? இந்த 2 4 இன்டர்சேஞ்சே ஆகல. 3 2 1 4 இப்படியே பேட்டர்ன் இருக்கு. ரெண்டாவது லெட்டர் மூணாவது லெட்டர் அப்படியே நின்றுச்சு. அப்ப என்னோடது எப்படி இருக்கும்னா TI மூணாவது லெட்டர் இங்க வந்துச்சுல SA TISA இருக்கா? ஆப்ஷன்ல இருக்கா? அவ்வளவுதான். இப்ப இங்க இதுவும் கரெக்ட் தான். என்னோட அசம்ப்ஷன் படி இது கரெக்ட். ஏன்னா இது ரெண்டுமே சேம் லெட்டரா இருக்கு. இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாதுல்ல. அப்ப இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியலன்னா நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அதை செக் பண்ணி நான் இந்த ஆப்ஷனுக்கு வர்றேன். ஒருவேளை இந்த ஆப்ஷன் இங்க இருந்துச்சுன்னா, TASI இருந்துச்சுன்னா இது கரெக்ட், உறுதியா கரெக்ட் இது. ஆனா அவன் அப்படி ஆப்ஷன் செட் பண்ணல. அப்ப தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப தப்புன்னு தெரிஞ்சதுனால ரெண்டாவது லெட்டர் நாலாவது லெட்டரும் மாறல, அதே இடத்துல நின்றுச்சு. அதனால இது ஆன்சர். இப்படிதான் யோசிக்கணும். இதுக்கு பேர் தான் ட்ரையல் அண்ட் எரர்யா. ட்ரையல் பண்ணி எரர் பண்ணி பார்த்து யோசிக்கணும்யா. அவ்வளவுதான். இது ரெண்டுமே கரெக்ட் தான். ரெண்டுமே ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா எது கரெக்ட்னு கேட்டீங்கன்னா அது RRB தான் சொல்லணும். நம்ம சொல்ல முடியாது. ரைட்டு. அடுத்த கேள்வி வாங்க. இது வந்து ஆல்ரெடி போட்ட பேட்டர்ன், இதெல்லாம் ஹோம்வொர்க். நீங்க போட்டுக்கோங்க. நீங்க போட்டு இந்த கொஸ்டினை பார்த்து போட்டுக்கோங்க. வீடியோ ஸ்டாப் பண்ணி கொஸ்டின் எடுத்துட்டு போட்டு பார்த்துக்கோங்க. இங்க வாங்க. FEAL போன மாடல் பார்த்தோமா? அதே மாடல் AF டபுள் ஸ்டார் EAKTனா என்னன்னு கேக்குறாங்க. ஓகே, நம்பர் போட்டுருவோம். 1 2 3 4 4 இங்க வந்துருச்சு, 2 இங்க வந்துருச்சு. 2 அங்கேயே தான் இருக்கு, 2 மாறல. A அங்கேயே தான் இருக்கு, மாறல. இது மட்டும் இங்க வந்துருச்சு. அப்போ ஃபர்ஸ்டும் கடைசியும் மட்டும் மாறிக்கிச்சு. நடுவுல இருக்கிறது அப்படியே தான் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? கடைசி லெட்டர் ஃபர்ஸ்டா வரணும். அதாவது 4 2 3 1 நான் எழுதணும். 1 2 3 4. அப்போ 4 என்ன? T. 2 3 அப்படியே தானே இருக்கு. AK 1 இங்க வரணும். டேக் ஆன்சர் போட்டுக்க, முடிஞ்சு. டேக் ஆன்சர். புரியுதா? இப்ப இங்க என்ன தெரியுமா அட்வான்டேஜ்? சேம் லெட்டரே இல்ல, எல்லாம் வேற வேற லெட்டர். அப்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சேம் லெட்டர் இருந்தா கொஞ்சம் கஷ்டம். ரைட்டா? அடுத்த क्वेश्चन. இது ஹோம்வொர்க் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க போட்டுறலாம். ரைட்டா? நான் ஏன் ஸ்கிப் பண்றேன்னு தெரிஞ்சுக்கணும். DW ஜெனரலைசேஷன் ML OL இதெல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா போட்டுறலாம். புரியுதா? ரைட். யோசிச்சு இதை போடுங்க. லெட்டருக்கு ஒரே சம திரும்ப திரும்ப செய்ய வேணாம் தான் ஸ்கிப் பண்ணி போறேன். டவுட்டா இருக்கு இந்த சமக்கு ஆன்சர்ல எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க, நான் ஆன்சர் சொல்றேன். ரைட்டா? இதுவும் அதே பேட்டர்ன்யா. அதே பேட்டர்ன்ல தான் இருக்கு எல்லாமே. ரைட்டா? இதையும் நீங்க ஈஸியா போடலாம்யா. ABCD தெரிஞ்சுனா போடலாம்யா. இதையும் ஹோம்வொர்க் வச்சுக்கலாமா? ரைட். எல்லாத்தையும் போட்டுடலாம்ல. ஒரே பேட்டர்ன்ல திரும்ப திரும்ப சம்ம செய்ய வேணாம் தான் நான் ஸ்கிப் பண்ணி போறேன். ஸ்கிப் செஞ்சிருவீங்கன்னு நான் நம்புறேன், நான் சொல்லி கொடுக்கறத வச்சு. ரைட்டா? அடுத்தடுத்த பேட்டர்னை பார்க்கணும். அதனால அதை கவனமா பண்ணணும். ரைட். சரி, இதை வேணா செய்வோம். எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டே போக வேணாம். D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. ஒன்னாம் கிளாஸ் பிள்ளை கூட இத்தனை ஏபிசி எழுதி இருக்காது, நம்ம எழுதிக்கிட்டு இருக்கோம். சரி, எழுதுவோம் வாங்க. எல்லாம் நல்லது தான். B F ரிலேஷன் யோசிப்போமா? B ல இருந்து F +3 போயிருக்காங்க. L ல இருந்து இங்க பாருங்க, கவனிங்க. L ல இருந்து H எப்படி வந்திருக்காங்க? -3. ஃபர்ஸ்ட் +3, செகண்ட் -3. அடுத்து C ல இருந்து G +3, M ல இருந்து I -3. இந்த வந்துட்டாங்களா? வித்தியாசமான டைப் ட்விஸ்ட் அடிக்கிறாங்க பாருங்க.
+3 -3 +3 -3 அவ்வளவுதான். இப்ப எழுதுவோமா? கேல இருந்து இப்ப என்ன பண்ணணும்? +3 போகணும். கேல இருந்து +3 வந்தேன்னா ஓ வாங்கி எல்லாமே ஓ மறுபடியும் நாளைக்கு கண்டுபிடிக்கணும் போல. அப்ப வாங்க மறுபடியும் செய்வோம். அடுத்து ஹச்ல இருந்து -3 போனோம். ஹச்ல இருந்து -3 போனா டி வரும்யா. அப்ப இது ரெண்டு எலிமினேட் ஆயிருச்சு. ரொம்ப நல்லதுயா, ரெண்டு ஆப்ஷன் தான். அடுத்து டபிள்யூல இருந்து ஃபார்வர்ட்ல போனோம் ஏ. அப்ப ஓடி ஏவோ ஆன்சர். அவ்வளவுதான். புரியுதுல? அப்ப எப்படி மாறி மாறி வருதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரைட்டு. இந்த கொஸ்டின் வாங்க இப்ப எழுதுவோம். வாங்க இது அடுத்த டைப். எவ்வளவு நேரம் தான் ஏபிசிடியை படிக்கிறது? அலிகேட்டர். இது என்ன பண்ணிட்டாங்க? LAROGITA எழுதிட்டாங்க. ரைட்டா? இப்படி எழுதிட்டாங்க. அப்ப கம்ப்யூட்டரை நீ எப்படி எழுதுவேன்னு கேக்குறாங்க. இதுக்கு ரெண்டு வழி இருக்கியா? ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு வந்து 1 2 3 4 போட்டு பாக்குறது. நான் முன்னாடி சொன்னேன்ல 1 2 3 4 போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா கிடைச்சிரும். COMPUTER. இப்ப எத்தனை லெட்டர் இருக்குங்க? 3 8 இருக்கு. இங்க நம்பர் கொடுப்போமா? அப்ப இது 1 2 3 4 5 6 7 8. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வந்துருச்சு? 2 வந்துருச்சு. ஓகேவா? இப்ப இங்கே ரிப்பீட்டேஷன் இருக்கு, லெட்டரோட ரிப்பீட்டேஷன் இருக்கு, அதனால கவனமா இருக்கணும். இப்ப ரெண்டாவது லெட்டர் ஃபர்ஸ்ட் வரணும். அவ்வளவுதான லாஜிக். ஏன்னா வேற எல் இல்ல. இப்ப ரெண்டாவது லெட்டர் இங்க என்ன இருக்கு? ஓ. அப்ப ஓன்னு ஆரம்பிக்கணும்யா. இப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட்யா. புரிஞ்சாயா? முடிஞ்சியா? இப்ப கவனிங்க, இது ரெண்டும் தான் ஷிஃப்ட் ஆயிருக்கு. அவன் ஆப்ஷனே கவனிச்சிட்டே முடிஞ்சு. ஓசி தான் கொடுத்துருக்கேன் ஆப்ஷனே. அப்ப நம்மளே இங்க தாராளமா எழுதிடலாம். இங்க சி தான் வரப்போகுது. அடுத்து இங்க பாருங்க, ஆர் இருக்கு. ஆர் எத்தனாவது லெட்டரு? 8வது லெட்டரு. அதே மாதிரி இங்க 8வது லெட்டர் என்ன? ஆர். ஓசி ஆர்னு வரணும்யா. இதுவா இதுவாயா? அவ்வளவுதான் ஆன்சர். பயப்படவே கூடாதுயா. 3வது லெட்டரே ஆன்சர் கிடைச்சிருச்சியா. ஒரு சில ஆப்ஷன்லாம் செட் பண்ணுவேன், ஒரு சில இருக்கேன் 8வது லெட்டர்ல கொண்டு போய் வைப்பேன். அதை நீங்க செஞ்சுதான் ஆகணும். புரியுதுல? அப்போ ஓசி ஆறு. அடுத்து நீ 5 செக்கே பண்ணாத, அப்படியே போட்டுரும். முடிஞ்சு. அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். இதை நீங்க செய்யுங்க பாப்ப. வாங்க வாங்க செய்யுங்க இந்த கணக்க. மதர் அப்படிங்கிறத OMHTRE சப்ப கணக்குது. முடிஞ்ச அவ்வளவுதான். சிப்லிங்ஸ் எப்படி எழுதுவீங்க? இங்க பார்த்தனே தெரிஞ்சிச்சா? ஓ முன்னாடி போயிருக்கு, எம் அடுத்து வந்திருக்கு, ஹச் முன்னாடி போயிருக்கு, டி அடுத்து வந்திருக்கு, ஆர் முன்னாடி போயிருக்கு, இ அடுத்து வந்திருக்கு. யோசிக்க ஒண்ணுமே பார்த்தது எனக்கு அப்படியே தெரியுது. அவளுக்கு நம்பர் போட கூட அவசியம் இல்லை. நீங்க நம்பர் போட்டு கூட பாருங்க. உங்களுக்கு குழப்புச்சுன்னா நம்பர் போட்டு பாருங்க. 1 2 இங்க என்ன இருக்கு? 2 1 3 4 இங்க என்ன இருக்கு? 4 3 5 6 இங்க என்ன இருக்கு? 6 5. அவ்வளவுதான். அப்படியே மாத்தி மாத்தி எழுது. அவ்வளவுதான். சிம்பிள். இப்ப எழுதுவோமா? ISன்னு வரணும். இப்ப இதுக்கு அடுத்து மொத்தமா எழுதக்கூடாது, ISன்னு வரணும். இங்க என்ன ஆப்ஷன் இருக்கு? அவ்வளவுதான். போட்டு போயிட்டே பி ஆன்சர். LB NI SG இதெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகுமியா? ISன்னு ஒண்ணுதான் இருக்கு, ஒரே ஐ தான் இருக்கு. முடிஞ்ச ஆன்சரு. அவ்வளவுதான். இது எழுதுங்க. இப்ப கவ் பாய். இப்ப பாருங்க எப்படி செட் பண்றேன் பாருங்க. சிம்பிளா இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டமாக்குறேன். இப்ப இங்க எப்படி யோசிக்கலாம்? இன்னொரு வேற கொடுத்துருக்காங்க இல்ல. ரெண்டாவது என்ன இருக்கு? டேங்கிள் இருக்கா? இந்த கணக்கு முடிச்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட். TANGLE ரைட். NATELG. இப்ப கவனிங்க, ஈஸியா கொடுத்தேன். இப்ப எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? இந்த ஓ இருக்கா மிடில் லெட்டர் அப்படியே இருக்கு. ஓகேவா? அதுக்கு அடுத்த லெட்டர் முன்ன பின்ன மாத்திக்கிட்டேன். W இங்க வந்துச்சு, சி அங்க வந்துச்சு. இப்ப சி டபிள்யூ மாறிக்கிச்சா? அதே மாதிரி OIB மாறிக்கிச்சு. இங்கேயும் பாருங்க AL AL அப்படியே இருக்கு. முந்தின பின்ன லெட்டரை மாத்திக்கிட்டாங்க. ஓகே. இப்ப ஃபிளார். இப்ப இங்கேயும் எல் இங்கேயும் எல் கரெக்ட், இங்கேயும் இ இங்கேயும் இ கரெக்ட், எஃப்பும் ஓவும் மாறிக்கிச்சு, ஆரும் டபிள்யூ மாறிக்கிச்சு. அப்ப எனக்கு இங்கேயே முடிஞ்சு போச்சு, அது கரெக்ட்னு முடிஞ்சு போச்சு. இப்ப இங்க வருவோம். ஆறு ஆறு டி டி இருக்கணும், ஆனா எஸ் ஆயிடுச்சு, தப்புல. ஆமா, ஏ இங்க ஏன் இல்லையே, தப்பு. ஐ இருக்கு சிக்கல். எல் இருக்கு எல் இல்ல, தப்பு. அவ்வளவுதான், ஆப்ஷன் ஏ தான். இப்ப நான் 3 ஏன் தெரியுமா செஞ்சு காட்டினேன்? இதை நீங்க பரீட்சையில செய்யக்கூடாது. முதல் ஆப்ஷன் டேலி ஆயிருச்சு, அவ்வளவுதான். ஆன்சர் போட்டு அடுத்த கொஸ்டின் ஓடிடணும். இங்க உட்காந்து நாளையும் செக் பண்ணிட்டுலாம் இருக்கிறதுக்கு நேரமே இருக்காது. முதல்ல வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வைப்பேன், அந்த முதல் ஆப்ஷன் கொண்டு போய் கடைசியில வைப்பேன், வைத்தியக்காரன். அப்பதான் கொஞ்சம் சிரமமாகும். அப்ப நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க.
இதெல்லாம் நீங்க போட்டுருங்க. இதே கொஸ்டின் தான்யா. ஆல்மோஸ்ட் எப்படி எழுதுறாங்க? MLATSO. இது எல்லியா? ஓகேயா? இப்ப எப்படியா மாறி இருக்கு? நம்பர் எழுதிடுவோமா ஒரு தடவை? 1 2 3 4 5 6. எனக்கு கொஸ்டின் என்ன? CHIMPS 1 2 3 4 5 6. இப்ப 3 முதல்ல வந்துருச்சியா? அப்ப 3 முதல்ல ஐ முதல்ல வரணும்யா. எல்லா ஆப்ஷன் ஐயா இருக்கு. இந்த அடிச்சாங்க ட்விஸ்ட். அடுத்து எல் ரெண்டாவது லெட்டர் அப்படியே தான் இருக்கு. ஐ ஹெச் எல்லாத்துலயும் ஹெச் இருக்கியா? சூப்பர். இப்போ முதல் இருக்க லெட்டர் வந்து இது 2யா. முதல் இருக்கிறது இங்க போயிருச்சு. இங்க சி. எல்லாத்துலயும் சி. எப்படி கொஸ்டின் பாருங்க. சூப்பரா. அடுத்து டி. ஆறாவதா இருக்கிறது இங்க வருதியா? ஆறாவதா இருக்கிறது எஸ். இப்ப இந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆயிருச்சு. இந்த 4 செஞ்சதுக்கு அப்புறம் தான் 2 எலிமினேட் பண்றேன். அடுத்து எஸ் அங்கேயே தான் இருக்கு. அப்ப பி அங்கேயே தான் இருக்கணும். எஸ்பி ஆன்சர்யா. அவ்வளவுதான். புரியுதா? ரைட். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்புறேன். இப்ப எப்படி யோசிக்கணும்னு தெரிஞ்சிருச்சா? லெட்டர் இப்படி சஃபல் பண்றாங்களா? 1 2 3 4 5 6 போட்டுறணும். அவ்வளவுதான். டக்கு டக்கு டக்குன்னு யோசிச்சிடலாம். போடுங்க இத. நீங்க போட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. சிம்பிளான கேள்வி. அசால்ட்டா போடலாம். இது ஹோம்வொர்க் வச்சுக்கலாமா? ஹோம்வொர்க் நீங்களே போட்டு ஆன்சர் எடுத்துருங்க. உங்களுக்கு வர்றதுதான் கரெக்ட் ஆன்சர். உறுதியா உங்களுக்கு வர்றதுதான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்க. ஏன்னா இது கடைசி அதான் ஹோம்வொர்க் சொல்லிட்டேன். ரைட். இப்போ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எப்படி சம் செய்யணும்னு உங்களுக்கு புரிஞ்சா? ஆல்பபெட்ஸ்ல எல்லா டைப்பையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஈஸியில இருந்து டஃப் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுதான் நான் இப்ப இங்க சொன்னதுதான் டஃபே. இதுக்கு மேல டஃபா கேட்கவே மாட்டாங்க. ஓகேவா? ஆல்பபெட்ஸ் வந்து டைப் 3. பிராக்டிஸ் சம் இருக்கியா? பிராக்டிஸ் சம் இருக்கு. பிராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களோட பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர்ல இருக்கு. திரும்பவும் சொல்றேன். ஆல்பபெட்ஸ் நான் நடத்திட்டேன்னா ஆல்பபெட்ஸ்ல இருக்கிற எல்லா சம்மையும் போய் பார்க்கணும். எல்லாத்தையும் செஞ்சு பார்க்கணும். இப்ப நான் சொன்னதோட ரிப்பீட்டேஷன் தான் அங்க இருக்கும். புதுசாலாம் ஒன்றும் இருக்காது. நான் எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் எடுத்துருக்கேன். இன்கேஸ் 1 2 எக்ஸ்ட்ரா கிடைக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டைப் 4 நம்பர்ஸை பார்க்க போறோம். டைப் 4 நம்பர்ஸை பேஸ் பண்ண கொஸ்டின் வந்து அடுத்த கிளாஸ். ஓகேவா? இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இன்ட்ரெஸ்டிங்கா தான் கிளாஸ் போயிருக்கும். ஓகேவா? அடுத்த கிளாஸ் டைப் 4 வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் சால்வ் பண்றேன். தேங்க்யூ.